அன்பை அள்ளித்தந்து அறிவையும் எமக்கு புகட்டி தினம் தினம் நெஞ்சில் சுமந்து நல்ல பழக்க வழக்கங்களையும் பண்பாடுகளையும் எமக்கு சொல்லித்தந்து இவ்வுலகில் நாங்கள் தலை நிமிந்து வாழ எங்களுக்கு ஏணியாக இருந்தீங்க அப்பா. நாங்கள் சாதாரணமாக மனம் கலங்கினாலே உங்களால் அதை தாங்க முடியாது. நீங்களும் அழுதுடுவீங்க, அவ்வளவு இரக்க குணம் உங்களுக்கு. நான் படிக்கவில்லை என்று 6 வயதில் தான் ஒரு தடவை அடிச்சீங்க அப்பா. அதற்கே அதை சொல்லி சொல்லி பல தடவை கவலைப்படுவீங்க. எங்கள் எல்லோரையும் செல்லமாக வளர்த்தீங்க அப்பா. எங்களுக்கு நோய் வந்தால் உங்களுக்கு வந்ததை போல துடிதுடித்து போவீங்க அப்பா. அப்பா, நாங்கள் நைட் சாப்பிட்டு நித்திர கொண்டாலும் நீங்கள் வேலையால் வந்து எங்கள் 6 பேரையும் திரும்ப எழுப்பி உங்களோட கையால் சாப்பாடு ஊட்டி விட்டு திரும்ப எங்களை படுக்க வைப்பீங்க. உங்கள் அன்பை திரும்ப நினைத்து பார்க்கின்ற போது கண்களில் கண்ணீர் வழிந்தோடுகின்றது. அப்பா, நீங்கள் எங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க என்று எங்களுக்கு தெரியும். அப்பா, எங்களோட கண்ணால் அதை பார்த்தோம். இன்றைக்கு உங்களுடைய விருப்பம் போல் 6 பிள்ளைகளும் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறோம். நீங்கள் யாருடனும் சண்டை யார் மனதையும் நோகடிக்கும்படி பேசியோ நாங்கள் பார்த்ததில்லை. உங்கள் சாந்த குணம், உங்கள் அமைதியான சிரிப்பு எல்லோருக்கும் பிடிக்கும் அப்பா. உங்களை பிடிக்காது என்று சொல்ல யாருமே இல்லை அப்பா. நீங்கள் அவ்வளவு அன்பான, பாசமான, மரியாதையான ஓராள் அப்பா. வீட்டிலே யார் வந்தாலும் உபசரிக்காமல் அனுப்பவே உங்களோட கையால் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி வெகு தொலைவில் இருந்து கூட பல பேர் உங்களை தேடி வருவார்கள் அப்பா. அப்பா, உங்கள் மரணத்தை கூட நீங்கள் முன்கூட்டியே அறிந்திருந்தீங்க. நீங்கள் இறக்குற அண்டு கூட 6 பிள்ளைகளுடனும் ஃபோன் பண்ணி கதைச்சிங்கப்பா. யாருக்குமே சிரமம் கொடுக்கக்கூடாது என்று நினைத்தீங்களோ என்னவோ, நித்திரையிலேயே ஆண்டவருடைய பாதத்துக்கு சென்று விட்டீங்க அப்பா. நீங்கள் எங்களை விட்டு பிரிந்து விண்ணுலகம் சென்று ஓராண்டு ஆகிவிட்டது. உங்கள் பிரிவை இன்னும் மனமேற்கவில்லை. நீங்கள் அன்பாக பேசிய வார்த்தைகளும் பாசத்துடன் அரவணைத்த அரவணைப்பும் உங்கள் சாந்தமான முகமும் என்றும் நெஞ்சில் நிலைத்திருக்கின்றது. உங்களையே உருக்கி 6 பிள்ளைகளையும் சிறப்பாக மரியாதையாக வாழ வைத்தீங்கப்பா. உங்கள் தியாக அன்பை தினம் தினம் நினைத்து பார்க்கின்றோம். 1000 உறவுகள் வந்தாலும் உங்களுக்கு நிகராக யாருமே இல்லையப்பா. அவ்வளவு பாசத்தை அள்ளி தந்துவிட்டு சென்று விட்டீங்களே. நீங்கள் எங்களுடன் இல்லாவிட்டாலும் நீங்கள் தந்த அந்த இனிமையான நினைவுகளுடன் என்றும் வாழ்வோம். மீண்டும் உங்களை பரலோகத்தில் சந்திப்போம் என்ற நம்பிக்கையில் மனதை தேற்றுகின்றோம். அதுவரை அமைதியாக துயில் கொள்ளுங்கள் அப்பா.